உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கல்லை பெண்ணாக்கிய ராமபிரானின் திருவடி பெருமைகளை பற்றி பார்ப்போம். பாலகாண்டத்திலேயே ராமபிரானின் திருவடி பெருமைகள் தொடங்கி விடுகிறது. மந்திரங்கொள் மாமுனிவர் வேள்வி காக்க நடந்து வந்ததிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரார் தின்சிலை இருத்து மைதிலியை மனம் புணர்வதாக ராமபிரானின் பெருமைகள் பாலகாண்டத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது மந்திரங்கொள் மாமுனிவர் விஸ்வாமித்திரர் அவர்களின் வேள்வி காக்க நடக்கும் பொழுது எதிர்ப்படும் தாடகை என்னும் அரக்கியை வதம் செய்கிறார் ராமர். பிறகு ராமனும் லக்ஷ்மணும் விஸ்வாமித்திரரின் யாகம் அரக்கர்களின் இடையூறின்றி நடப்பதற்கு உதவி செய்கின்றனர். இது முடிந்த பின் மூவரும் மிதிலை நாட்டை நோக்கி நடந்து செல்கின்றனர். அவ்வாறு நடந்து செல்லும் பொழுது ஸ்ரீராமரின் திருவடிகளில் இருந்து தெரிக்கும் துகள் ஒன்று அருகில் இருக்கும் கல்லின் மீது படுகிறது. அதை கம்பர் சொல்கிறார். கண்ட கல்மிசை காகுத்தன் கடல் துகள் கதுவ உண்ட பேதமை மயக்கு அற வேறுபட்டு வடிவம் கொண்டு மெய் உணர்பவன் கடல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனள். அதாவது ஸ்ரீராமபிரான் நடந்து செல்லும் பொழுது அவரின் திருவடிகளில் இருந்து தெரிக்கும் கடல் துகள் கால் தூசி பட்டு அந்த கல்லானது அழகிய பெண்ணாக உருமாறி ஸ்ரீராமபிரானை வணங்கி நிற்கிறது. அந்த பெண் யாரென்றால் அதுதான் அகலிகை. இந்திரனால் கபடமாக வஞ்சிக்கப்பட்டு அவருடைய கணவர் கௌதம ரிஷியால் கல்லாக போவாய் என்று சாபம் பெற்றவர். பல ஆயிரம் ஆண்டுகள் ஸ்ரீராமனையே மனதில் நினைத்து தவம் இருந்ததின் பயனாக இன்று அவருடைய காலில் இருந்து தெரித்த தூசிப்பட்டு சாப விமோச்சனம் பெற்றார். இதை பார்க்கிறார் விஸ்வாமித்திரர். ஸ்ரீராமபெருமானை உன்னுடைய திருவடியின் பெருமையை என்னவென்று சொல்வது? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றுவோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ? அதாவது ஒரு கல்லிற்கு போலும் சாப விமோச்சனம் கிடைக்கிறதே, இனி இந்த உலக மக்களுக்கெல்லாம் உன் திருவடிகளால் நன்மை அன்றி வேறெதுவும் நடக்குமா? நன்மை மட்டுமே நடக்கும் என்று கூறுகிறார். மேலும் மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கே கண்டேன் கால்வண்ணம் இங்கே கண்டேன். அதாவது தாடகையின் வதத்தின் போது உன் கைவண்ணத்தை கண்டேன், உன் வில்லாற்றலை பார்த்தேன். இப்பொழுது ஒரு கல்லிற்கு சாப விமோச்சனம் கிடைத்து பெண்ணாக மாறுகிறது என்றால் உன்னுடைய கால்வண்ணத்தையும் இதோ இப்பொழுது பார்த்து விட்டேன் என்று ஸ்ரீ ராமபிரானின் திருவடி பெருமையை விஸ்வாமித்திரர் கூறுகிறார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் திருவடி சூட்டு படலத்தில் பரதனின் பாதுகா பட்டாபிஷேகம் என்பது ஸ்ரீ ராமபிரானின் திருவடி பெருமையை கூறுவதின் உச்சம். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் பரதன் ஸ்ரீ ராமபிரான் அணிந்திருந்த திருவடியின் பாதுகைகளை வைத்து 14 ஆண்டுகள் ஸ்ரீ ராமபிரானையே நினைத்து ஆட்சி செய்தார். அப்பொழுது பரதன் ஸ்ரீ ராமபிரானின் திருவடியின் மேல் கொண்டிருக்கும் பக்தி நமக்கு புரியும், ராமபிரானின் சக்தியும் நமக்கு புரியும். அடுத்ததாக சொல்வோம் என்றால் விபீஷணர் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக ராவணனின் அடியில் இருந்து விலகி ஸ்ரீ ராமபிரானின் திருவடியை சரணாகதி அடைந்தார். ஸ்ரீராமபிரானை சரணாகதி அடைவோருக்கு உயர்வு நிச்சயம் என்பதற்கு எடுத்துக்காட்டு விபீஷணர். போர் முடிந்ததும் ஸ்ரீ லங்காபுரியின் மன்னனாக முடிசூட்டப்பட்டு பல ஆண்டு காலம் நல்லாட்சி புரிந்தார். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்றால் குகன் ஸ்ரீ ராமபிரானின் மேல் தூய அன்பு வைத்திருந்தார். அவருடைய அன்பை உணர்ந்த ராமபிரான் குகனை தோளோடு தோல் அணைத்து குகா இன்று முதல் நாம் ஐவரானோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? குகனுக்கு ராமனுடைய சகோதர அந்தஸ்து கிடைக்கிறது. ராமனின் பால் தூய அன்பு கொண்டு இருப்பவர்களுக்கு உயர்வு நிச்சயம், அவர்களுடைய அந்தஸ்து உயர்வு நிச்சயம். அடுத்ததாக இறுதியாக பார்த்தோம் என்றால் ராமரின் ஸ்ரீராமபிரானின் பட்டாபிஷேகத்தில் திருமுடி சூட்டு படலத்தில் அனுமர் அவர்கள் ராமபிரானின் திருவடிகளையே நோக்கி அமர்ந்திருப்பார். திருவடி சேவை மட்டுமே போதும் என்பதன் அர்த்தமாகும். ஸ்ரீ ராமபிரானின் பெருமையை கூறுவது என்பது கடல் அளவு போல. அதனை 5 நிமிடத்திற்குள் அடக்குவது என்று சொல்லி முடிப்பது என்பது இயலாத காரியம். எனவே நாம் அனைவரும் ஸ்ரீ ராமபிரானை மனதில் இருத்தி அவரின் திருவடிகளை தொழுது ராமநாமம் கூறி வாழ்ந்தோம் என்றால் நமக்கு உயர்வு நிச்சயம், நம்முடைய வாழ்வில் வளங்கள் பெருகும் என்பது நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.